அன்புக்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதன் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டாலோ, அந்த புதனோடு ராகு சம்பந்தப்பட்டதுன்னா, அதாவது ராகு புதனோடு சம்பந்தப்பட்டு 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டாலோ, புதன் ராகு சம்பந்தப்பட்டாலோ, 10ஆம் இடத்தில் ராகு இருந்தாலோ, இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விசகடி தொல்லை அதிகம் வரும். அதாவது ஒவ்வாமை, அலர்ஜி ஒவ்வாமை அதிகம் இருக்கும். ஒவ்வாமைனால தோல் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும், விசகடி வரும், அரிப்பு, தடிப்பு இதெல்லாம் அடிக்கடி ஏற்படும். இப்படி வரக்கு என்ன காரணம் அப்படின்னா, மெயின் ராகு தான் காரணம். அந்த காலத்தில் விசகடி வந்துட்டு என்னன்னா, பனைமரத்தில் கொட்டி அந்த நீரை வைப்பாங்க. பனைமர ராகு பாம்பின் விஷத்தை பாம்பின் விஷமே முடிக்கும். அந்த நீர் எடுத்து வச்சா அது நல்லா போயிடும். அப்போ மிக முக்கியம், அதனுடைய விஷத்தை அதுதான் முறிக்கும். அப்போ இதை செய்யலாம். வேப்பிலை, கொஞ்சம் மிளகு, பனங்கருப்பட்டி சேர்த்து ஒரு நாளைக்கு வேப்பிலைன்னா கொழுந்து, வேப்பம் கொழுந்து 2 வேளை வாயில் போட்டு மென்று முழுங்கிறது ரொம்ப நல்லது. இந்த அலர்ஜி ஒவ்வாமை தொந்தரவே வராது. அந்த பனங்கருப்பட்டி ராகுனுடைய தன்மை, மிளகு செவ்வாயினுடைய காரம், அந்த விஷத்தை அது முறிக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த அலர்ஜி ஒவ்வாமை ராகுனுடைய தொந்தரவு இருக்கிறது, அதை செய்யலாம். ஆலயம்னு பார்த்தீங்கன்னா, சுக பிரம்மரிஷி வழிபட்ட ஆலயம் பூவனூர் புஷ்ப வனநாதர் ஆலயம். இது திருவாரூர் நீடாமங்கலம் சாலையில் இந்த ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தில் போனால் அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நம்ம குளிச்சுட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வரணும். அங்கே வேர் வச்சு தருவாங்க, அதை வாங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அப்போது இந்த விசகடி, இந்த அலர்ஜி சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு இந்த பூவனூர் புஷ்பவனநாதர் சுகபிரமரிஷி வழிபட்ட ஆலயம், இங்கே போய் வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த தோஷத்தை போக்கும். நான் சொன்ன வைத்தியம் அப்படிங்கிறது இயற்கை தான். மிளகு, கருப்பட்டி, வேப்பங்கொழுந்து, இது அதுக்கு சொன்னாங்க இருக்கா, அந்த அளவு இருக்குது. சும்மா ஒரு 3 வேப்பங்கொழுந்து, 4 மிளகு, கொஞ்சம் கருப்பட்டி வச்சு மென்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை புரிஞ்சுக்குங்க. ராகுனுடைய நச்சுத்தன்மையை போக்கும். புரியுதுங்களா? அதனால தான் அந்த காலத்தில் பனை மரத்தினுடைய நீர் எடுத்து அதுக்கே வைப்பாங்க. பனங்கருப்பட்டி, பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனையும் ராகுவினுடைய விஷத்தன்மையை போக்கும்.